ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சக்ஸஸ் டிஎன்பிஎஸ்சி அகாடமியில் ஆல்ரெடி ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ அகெயின் பார்த்திங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி இன்னொரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து தமிழுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ அதில் லிங்க் அவங்களுடைய டெலகிராம் சேனல் லிங்க்கும் கூட கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த டெலகிராம் சேனல் லிங்க்கு தரேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ நாளைக்கு வந்து நமக்கு டெஸ்ட் இருக்குது இல்லையா? ஸோ நாளைக்கு டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம படிக்கணும். ஸோ அது என்னென்ன லெசன் படிக்கணும், ப்ளஸ் வந்து நான் எப்படி படிக்க போகிறேன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் ரெகுலராக வந்து ஒவ்வொரு நாளைக்குள்ள லெசனையும் வந்து படிக்கலாம். ஸோ இப்போ நாளைக்கு வந்து டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா, திருக்குறளில் பார்த்திங்கன்னா ஒழுக்கமுடைமை படிக்கணும். அதுக்கப்புறம் நாலடியார் நான்மணிக்கடிகை படிக்கணும். அதாவது யூனிட் 7ல் கவர் ஆகும். பிரித்தெழுதுக சேர்த்து எழுதுக பார்த்திங்கன்னா 6th நியூ புக்கில் உள்ள எல்லாத்தையுமே வந்து படிக்கணும். அதாவது பிரித்தெழுதுக சேர்த்து எழுதுக மட்டும். ஸோ அதுக்கப்புறம் இலக்கணத்தில் பார்த்திங்கன்னா இணை எழுத்து, வினா எழுத்து, சுட்டெழுத்து. ஸோ இது எல்லாத்தையுமே படிக்கணும். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் இது எல்லாமே படித்து கம்ப்ளீட் பண்ணது தான். ஸோ அகெயின் வந்து நான் ரிவிஷன் பண்ணிவிட்டு நாளைக்கு இந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் பார்த்திங்கன்னா துருவம் அகாடமியில் வந்து 10 டேஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட்டு தமிழ் சிலபஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை நான் படிச்சுட்டு இவங்களுடைய டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணி பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு 4 டேஸ்க்கான லெசன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ பேலன்ஸ் உள்ளதை படித்து முடிச்சுட்டு ஸோ இவங்களுடைய டெஸ்ட்டை வந்து நான் அட்டன் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இப்போ படித்தது இவங்களுடைய ஷெட்யூல் படி வந்துச்சுன்னா உடனே நான் என்ன பண்ண போகிறேன், அப்பப்போ இவங்களுடைய டெஸ்ட்டை வந்து எழுதி பார்க்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ அவங்களுடைய ஷெட்யூல் படி படித்தோம்னா இது எல்லாமே வந்து நான் படித்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து நான் இதை வந்து நாளைக்கு டெஸ்ட் எழுதி பார்க்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க இதை எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ திருக்குறளில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒழுக்கமுடைமை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை படிக்கணும். எப்போதும் அவங்க கொடுக்கக்கூடிய ஷெட்யூல் படி நீங்கள் என்ன பண்ணுங்கள், மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் கையில் ஸ்கூல் புக் இருந்தாலுமே ஓகே தான், இல்லை ஏதாவது அகாடமி புக் இருந்தாலும் ஓகே தான். ஸோ கையில் எப்போதுமே மெட்டீரியல் இருந்தால் மட்டும்தான் நம்ம சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க, எங்கள் பாப்பா வந்து கொஞ்சம் வேலை பார்த்து வச்சுட்டா. இருந்தாலும் ஓகே, நம்ம படித்து தானே ஆகணும், வேறு வழி இல்லை. கொஞ்சம் நம்ம படிச்சுட்டு வச்சுட்டு அந்த பக்கத்து போயிட்டு வர்றதுக்குள்ளே ஏதாவது இங்கே ஒரு வேலை நடந்துடும். ஓகே, சரி இருந்துட்டு போட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஒழுக்கமுடைமை ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நான் எல்லாமே வந்து பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதை வச்சு தான் நான் வந்து படித்தேன். ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் திருக்குறள் வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ அது பார்க்காதவங்க நம்மளுடைய சேனலை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன் பாருங்கள். ஸோ எப்போதுமே நீங்கள் ஒரு லெசன் படித்ததுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் கட்டாயம் பாருங்கள். இதில் நான் வந்து மார்க் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் வந்து ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸ் ஒழுக்கமுடைமையிலேருந்து. ஸோ அதனால் வந்து அந்த கொஷின் மட்டும் கொஞ்சம் நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒழுக்கமுடைமை ஒரு அதிகாரம். ஓகேங்களா? இதை வந்து நான் ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா நாலடியார் நான்மணிக்கடிகை வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாலடியார் நான்மணிக்கடிகை வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து டே 1 டார்கெட்டுன்னு எது கொடுத்துருக்கேன் அப்படின்னா, துருவம் அகாடமியில் டே 1ல் வந்து இந்த லெசன் இருக்குது. ஸோ ஓகேங்களா? அதனால் வந்து நான் அந்த மெட்டீரியல் பிரிண்ட் போட்டு அப்படி மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா நாலடியார். ஸோ நெக்ஸ்ட்டு நான்மணிக்கடிகை. ஸோ எல்லாமே நான் வந்து படித்து முடித்தது தான். ஸோ உங்கள்கிட்ட புக் இருந்துச்சுன்னா நீங்களும் படிச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி தான் நான் ஒவ்வொன்றும் படிச்சுக்கிட்டு இருக்கேன். மெட்டீரியல் வந்து ப்ராப்பராக வச்சுருந்தோம்னா நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து படித்து முடிச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இணை எழுத்துக்கள், சுட்டெழுத்து, வினா எழுத்து. ஸோ இது வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்குமே நான் வந்து மெட்டீரியல் போட்டிருந்தேன். இங்கே பாருங்கள், சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள். ஸோ இந்த லெசன் வந்து நான் இன்றைக்கி தான் படித்தேன். ஸோ இதையும் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அகெயின் நான் ஒரு ரிவிஷன் மட்டும் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து டெஸ்ட்டை எழுதி பார்க்க போகிறேன். ஸோ நான் டெஸ்ட்டை எழுதும்போது தான் தெரியும் நான் எந்த அளவுக்கு வந்து படிச்சிருக்கேன் அப்படிங்கிறது. நாளைக்கு டெஸ்ட் எழுதும்போது தான் எனக்கு தெரியும். ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ப்ராப்பராக மெட்டீரியல் ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஃபாஸ்ட்டாக படித்து முடிச்சிடலாம். ஸோ எல்லோரும் இன்றைக்கே வந்து படிங்க. படிச்சுட்டு தூங்குங்க. மார்னிங் ஒரு ரிவிஷன் பண்ணிவிட்டு ப்ளஸ் என்ன பண்ணுங்கள், ஜிகே எல்லாமே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நமக்கு நாட்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது.
ஸோ இனிமேல் வந்து நம்ம என்ன பண்ணணும், தினமுமே வந்து படிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.